வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ஃபேம் பூர்ணிமாவோட படத்துக்கான ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் சீசன் 7ல் இவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ஸாக வந்து உள்ளே இருந்தாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து இவங்களோட கேரக்டர் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக தெரிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க சேர்ந்த செயற்கையா இல்லை இவங்க வந்து அவங்களோட கேமை விளையாட விடாமல் அவங்களோட சுற்றி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் நிறையவே இருந்தது. ஸோ இவங்களோட பொட்டன்ஷியல் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகமாக தெரிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். ஸோ அதனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபேம் வந்து போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருந்தது என்னோட பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். பட் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட இன்னொரு மூவியும் வந்து லாஸ்ட் இயர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு மூவிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இவங்க ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்டில் வந்து மெயின் லீடாக வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வருது. ஸோ இவங்க என்ன படம் வந்து நடிக்க போகிறாங்க, அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பூர்ணிமாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸில் வந்து ஒரு பதிவிட்டிருந்தாங்க. எவ்ரி ஸ்டோரி பிகின்ஸ் வித் அ ஸ்டெப், திஸ் இஸ் மைன் ப்ரெசென்டிங் எல்லோ ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்ற மாதிரி டேரக்டரை வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோ அப்படின்ற படத்தில் இவங்க வந்து ஒரு மெயின் கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக். ஸோ அவங்க வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெடியாகி போகிற ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போகிறவங்க அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆவாங்களா நிறைய பேர் அப்படின்னா கொஷின் மார்க்காக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்ததுக்கப்புறம் ஓகே பூர்ணிமா அவங்களுக்கு இருக்கிற ஸ்டஃப்பை வச்சு அவங்க முன்னாடி வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ் அண்ட் தென் அந்த எக்ஸ் பதிவிலே இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த வேர்ல்ட் ஹோல்ட்ஸ் மெனி ஹிடன் சர்ப்ரைசஸ் ஃபார் த நெக்ஸ்ட் செகண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் த என்டையர் டீம். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்றத தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அவங்க வந்து ஹோல் டீமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் விஷஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை பிரமிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட ஸ்டஃப் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். பட் வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கு அவங்க அந்த விஷயத்தை யூஸ் பண்ணாதனால இவங்க வந்து ஃபேட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருந்தது. பட் இப்போது எல்லோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ் ஸோ பிக் பாஸ் ஃபேமாக இருந்து வெளியே வந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு வேறு லெவலான ஃபீல். கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் பூர்ணிமா படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த பிக் பாஸ் ரிலேட்டட் அண்ட் தென் மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.